நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க. சூப்பர். அது உண்மையாலுமே. இல்ல இதுல இல்ல ப்ரோ, ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு போட்டோ வந்தது. முடிஞ்சு. இல்லங்க. சி என்னன்னா, என்ன கடுப்பாகுதுன்னா, சரி இப்போ வந்து நீங்க வந்து இடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ட்ராமாவும் பண்ணாம இப்ப சேர்ந்தீங்கன்னா, ஓகே ரைட் ஏற்கனவே கூட்டணியில இருந்தீங்க. இப்போ டிடிவி தினகரன் தான் கூட்டணியில இருக்காரு. தலைவர் ஓபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ இது நான் பிரதமரோட பிஏவே ஆயிட்டாரு தலைவர்லாம். ஜல் ஜல் என காளைகள் குதித்தது பிரதமர் மோடியால் தான். ஜல் ஜல்னு குளித்ததுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஜல் ஜல்னு குதித்தது மோடியால் தானாம். அந்த மாரி ஒருத்தன வந்து வாழ்க்கை உண்மையா சொல்றேன். ஜெயலலிதா அம்மா மேலலாம் வந்து நெறைய விஷயத்துல வந்து மரியாதை உண்டு. பட் இதுல என்னன்னா, வெறுப்பாகுது பார்த்தா. அதாவது ஒரு கட்சியில யார யார உருவாக்கி விட்டு போயிருக்காங்க பாருங்க. எவன்கிட்ட காசு இருக்கு பாருங்க. ஜல் ஜல்னு காளையன் குதிச்சுதான். ஏன்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? அ போட்டு தமிழ்நாட வதைக்கிறானுங்க. காச பூரா ப்ரோ மேலயே வச்சுக்கிறானுங்க. அ ப்ரோ இதெல்லாம் பூம்பு மாடுங்க ப்ரோ, இது எல்லாமே பூம்பு மாடுங்க. மோடி சொல்ற மாதிரி ஆடுங்க தலைய, அவ்வளவுதான். இல்ல பிரதர் இவங்க ஃபைல் பூரா மேல இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல. இது இவ்வளவு அதுதான் சொல்றாரு, ரெண்டு இது பேரோட ஃபைலும் அங்கதான் இருக்குது. இப்போ ஒண்ணு மறைமுக கூட்டணி, ஒரு டைரக்ட் கூட்டணி, இல்ல அவ்வளவுதான். இல்ல அததான் சொல்றேன் நானு. இப்ப உடனே வந்து பாத்தீங்கன்னா, எலக்ஷன் ஈக்குவேஷன்ல இதெல்லாம் சரி வருமா? என்ன சரி வரும்? நான் கேட்கிறேன். வராது. இப்போ என்னன்னா, ஆ? இது இந்த மூவ் முக்கியமான மூவ் காரணமே என்னன்னா, டிவிக்கேவை டம்மி பண்ண. ஏன்னா டிவிக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்குது டிஎம்கே கூட, டிஎம்கே வந்து இல்லங்க. பிஜேபி கூட இருப்பான். இல்ல ஹரி. கூட்டு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஹரி. ஒரு விஷயம். ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டே இருக்குங்க. கொஞ்சம் மியூட் பண்ண இல்ல முடியுமா? ஒரு கிளியர் இருக்கு. ஓகே, ஓகே. என்ன மேட்டர்ன்னா, இங்க வந்து தாவாக்கா வந்து பாத்தீங்கன்னா, 2026ல வந்து நீங்க 200 சீட்டு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா, தன்னோட கொள்கை பிடிப்பு மாறாம இருந்தாலே போதும். ஒரு அரசியல் கட்சி வந்து பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா உருவாகுது இல்ல. அது வந்து திரைப்படம் மாரிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லப்போனா திரை வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய் அண்ணா மாரி ஒரு ஸ்டார் உருவாகுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் ஆகுது. அப்பதான் ஒரு ஸ்டாரா மாறுறாரு அவரு. அதுக்கு மேல வந்து போய் அந்த உயரங்கள் தொடுறாரு. கொள்கை பிசகாமல் ஏன்னா வெற்றி தோல்வி வந்து அரசியல்ல வந்து கண்டிப்பா வெற்றி வந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி நம்ம சொல்லவே அ முடியாது. வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனா, எதுக்காண்டி நீ நிக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ரொம்ப முக்கியம் அது. இப்போ இஸ்லாமியர்கள் நண்பன்ங்கிறாரு எடப்பாடி ஐயா. நெறைய சொன்னாரு. இடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய கலாய்ச்சிட்டு இருந்தாரு ஒரு வருஷம். அப்புறம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே திமுகவ தோற்கடிக்க தனியா நில்லுங்க. தனியா நின்னு தோத்து கூட போங்க. பட் உங்க கொள்கையில பிடிப்பு மாறாம நில்லுங்க. ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க. நாங்களா சொன்னோம் வந்து, நாங்க வந்து எப்பவுமே பிஜேபியோட சேர மாட்டோம். இதெல்லாம் நாங்களா பேசிட்டு இருந்தோம். அப்ப திருப்பி சேர்றீங்கன்னா, மக்கள் என்னன்னா, கம்ப்ளீட்டா உங்க மேல அந்த பேஸ் நம்பிக்கை இழந்துருவாங்க. இவன் சும்மா பிஜேபிக்காரன்டா அப்படிங்கிற மேட்டர் தான் அதிமுக மேல எல்லாத்துக்கும் தோணுமே தவிர, அதுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியே மக்கள் வந்து சைக்காலஜிக்கலா வந்து அவன் யோசிக்க மாட்டான். நீங்க திமுக மேல 1000 விமர்சனம் வைங்க. உடனே சொல்லுவானுங்க திமுக சும்மா. ஒரு சும்மும் கிடையாது. திமுக காரன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவனுங்களுக்கு என்னை சுத்தமா பிடிக்காது. அதுதான் உண்மை. பட் என்னமோ சண்டையோ, சச்சரவோ, நீ கள்ள உறவோ ஏதோ ஒண்ணு. அவன் கொள்கையில அவன் தனியா நிக்கிறான். கடைசிக்கு எலக்ஷனாவது தனியா நிக்கிறான். அந்த அளவுக்காவது அவனுக்கு தில்லு இருக்கு. நீ என்ன பண்ற? அங்க போய் இன்னைக்கு நீ அமித்ஷாவ போய் பார்க்க வேண்டிய வேலை என்ன? நான் கேட்கிறேன். அட தனியா நில்லு தோத்து போங்கங்கிறேன் நானு. ஒண்ணும் பிரச்சனை இல்லங்கிறேன் நானு. 20 சீட்டு வாங்க தோத்து போங்க. தைரியமா நில்லுங்க. பரவால்ல. நாங்க அந்த மக்களோட தீர்ப்ப ஏற்கிறோம். அடுத்துல வர்றோம் நில்லு தைரியமாங்கிறேன் நானு. பட் நான் இல்ல இல்ல, அழிஞ்சிட்டு இருக்கு அதிமுக. இப்போ சுத்தமா காணாம இல்ல போயிடுச்சு பிரதர். இந்த நான் எலெக்ஷனுக்கு அப்புறம். இன்னும் ஒரு 5% அதிமுகவோட அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்ட விட்டுர்றேன். ஏன்னா, அரசியல்ல வந்து நம்ம இப்ப இந்த கடைசி பால் கிரிக்கெட்ல வந்து கடைசி பால் போடுற வரைக்கும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற மாரி, சலவை போட்டிருக்காரு. கூட்டணின்னு அபிஷியலா எதுவும் வரல. பட் அபிஷியலா வந்துருச்சுன்னா, அது அவ்வளோதான் பிரதர். அவங்களுக்கு எண்டு கார்டு பிரதர் அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே அது ஏடிஎம்கேல ஏடி அதுதான் 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 நான் இல்ல ஏற்கனவே ஏடிஎம்கேல லீடர்ஸ் இல்ல பிரதர். நீங்க நல்லா பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இது எல்லாமே ஒரு வாய் வார்த்தையில சொல்லல. நீங்க ஒரு சீமான் அண்ணன் பேசுனா, நீங்க தப்போ, ரைட்டோ எல்லாரும் உத்து பார்ப்போம். என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா, அந்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேடைய ஹோல்டு பண்ற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அந்த மாரி நெறைய ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திமுகல இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப திருச்சி சிவா அண்ணன் பேசுறாரு அப்படின்னா, ஒரு கனிமொழி அம்மா பேசுறாங்க அப்படின்னா, கேட்போம். ஏன்னா, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த அந்த மேடைய ஹோல்டு பண்ற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி இருக்குது. இங்க லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டி குடுக்குறாங்க அப்படின்னா அதிமுகல, யாராவது சீரியஸா எடுத்துட்டு பார்க்குறோமா முதல்ல? ஜஸ்ட் ஒரு இதா கேட்கிறேன். நான் வந்து நீங்க ஜெனரலா யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா, ஒரு அறிக்கை குடுத்தாங்கன்னா எல்லாருமே பார்ப்போம்.
அப்போ ஏற்கனவே லீடர்ஸ் இல்லாம ஒரு கட்சியா அப்படியே இருக்குது. இப்ப இவங்க இந்த கூட்டணிலாம் போனா, அதுக்கு என்ன சொல்றேன்னா, நான் இவ்வளவெல்லாம் வேணாங்கிறேன் நானு. பிஜேபியோட இணைச்சிருங்கங்கிறேன் நானு. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்குங்கிறேன் நானு. ஒரு தனி கட்சி நடத்திட்டு, இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, தனியா ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு. சரத்குமார் மாதிரி. ஆமா. அது 27க்கு அப்புறம் மாறிடும். இணைச்சுக்குங்க. இல்ல 27க்கு அப்புறம் அதிமுக இருக்காது. அதிமுக கன்ஃபார்மா இருக்காது. இன்கேஸ் இந்த எலெக்ஷன்ல அவங்க தோத்துட்டாங்கன்னா அதோட எலெக்ஷன் இந்த அதிமுகன்றது கட்சியே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி பிரிஞ்சு போயிருக்கு கட்சி. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி பிரதர். இது என்னோடதான் உன்னோடதாண்டி இது என்னது பிரதர் நான் கேக்குறேன். என்னதுங்க ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு நல்ல ஏடிஎம்கே கட்சிகிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்களே இந்த அலையன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது விசிகே ஆகட்டும், இந்த ஏடிஎம்கே ஆகட்டும், அந்த தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு மாறாதான் அவங்களுடைய செயல்பாடு இருக்குதே தவிர, அந்த ரிஃப்ளெக்ட்ன்றது உங்களுக்கு இந்த இன்டர்நெட் சமூகம் சரி, நீங்க ஆஃப்லைன்ல போய் அவங்க கிட்ட பேசி பார்த்தாலும் சரி. என் பக்கா ஏடிஎம்கே, என் ஃபேமிலி எல்லாம் பக்கா ஏடிஎம்கே. எங்க அப்பாவை கேட்டா கூட இந்த அலையன்ஸ்ல ஒத்துக்க மாட்டாரு, விருப்பப்பட மாட்டாரு. காரணம் என்னன்னா, அதாவது ஓட்ட காலனா ஒண்ணு செல்லாத நீ பெருசா காட்டணும்னு விருப்பப்படுறல. அதாவது அந்த ஓட்ட காலனாவை கொஞ்சம் பெருசா ஆக்கி காட்டினது போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில. இன்னைக்கு கோல்டு காயினா காட்டணும்னு விருப்பப்படுறது டிஎம்கே ஆட்சியில. இன்னைக்கு அடுத்து எடப்பாடி என்ன அஜெண்டா செட் பண்றாருன்னா, அது ஒரு வைர மாதிரி காட்டலாம் காட்டப்படுறாரு. ஆனா பிஜேபி ஓட்ட காலனா 3% 2% கீழே இருந்ததை இவங்க பண்ண அந்த அதால் குதல மாட்டிக்கிறதுனால டம்மி கேண்டிடேட் போட்டு கேம்பெயின் சரியா பண்ண 4 எம்எல்ஏ உள்ள போன மாதிரி நான் சொல்ற கேட்டுங்க. இந்த வரக்கூடிய எலெக்ஷன் இப்படி நடக்கணும்னு நான் சொல்ல பாருங்க. இவங்க மேக்சிமம் 20 ல இருந்து 30 சீட் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அட்லீஸ்ட் ஒரு 10 எம்எல்ஏவாவது சட்டமன்றத்தில் உள்ள போன பிஜேபின்றதுனால அங்க ஒரு டம்மி கேண்டிடேட் போட சொல்லுவாங்க. டிஎம்கேல ஒரு கேம்பெயின் அது நடக்கும் பிரதர். நான் இங்க சொல்றேன் ப்ரோ. 50 வருஷமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு விஷயத்த தமிழ்நாடு அரசியல இல்ல ப்ரோ, பூமர் அங்கிள். ஓகே, பேர் பயங்கரமா இருக்கு. இல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்பணும். என்னன்னா, இப்போ இந்த ஒரு டீப் அரசியல் டிப்ளமசி இருக்குல்ல, அது வேற வழி இல்லாம சில கட்சிகள் பண்ணியே ஆகணும், தன்னோட சுயத்தை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ நான் திமுக பர்ஃபெக்ட்னு சொல்ல, இது பிஜேபியோட அன்கோ போட்டு பல வேலைகள் பண்ணுது. அது டவுட்டே வேணாம் உங்களுக்கு. அவங்க எப்படின்னா, அவங்க ஆரஞ்சு கலரு, இவங்க பார்த்தீங்கன்னா பிளாக் ரெட், அவ்வளோதான். இது 2 கலர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. ஒரு 2 கலர், இந்த கலர் 2 கலர், அது ஒரு கலர் தவிர நீ சித்தாந்தம் அதே தான். நீங்க அங்கெல்லாம் போகவே வேணாம். நீங்க பார்த்தீங்கன்னா சனாதனம், இவங்களும் அதே சனாதனம் தான். அதை வேற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு திராவிடம்னு இவங்க பேரை சுட்டிட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஏன்னா இப்போ கோபி நாயனார்னு ஒரு தெளிவாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ திராவிடமும் திராவிடர்களும் வேற வேறையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது ரொம்ப வேலிடான பாயிண்ட் அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் திராவிடர்களுக்கு வேண்டி இருந்துச்சு. திராவிடர்னா எல்லாருமே தான், தமிழ் பேசுறவன், சவுத்தில் இருக்கவன் எல்லாரும் திராவிடர் தான் என்ன. ஆனால் இது எப்படி ஆயிடுதுன்னா, திராவிடம்ங்கிறது எப்படி ஆயிடுது அப்படின்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அனார்கி ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிர்த்து பேசுனா இன்னைக்கு ஒருத்தர் கூலாங்க. இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் மேலே ஒரு 1,00,000 பிரச்சனை இருக்குங்க. ஒரு எவ்வளவோ நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. இங்கே நிறைய பேர்த்துக்கு நமக்கு பிடிக்காதுங்க, அது வேறங்க. ஒருத்தர் கூலா போய் 30 பேர் போயிட்டு உள்ள மலத்தை கூட்டிட்டு வர்றானுங்க ஒரு வீட்டுக்குள்ள. அங்க உட்காந்து ஒருத்தர் வீடியோ கால் பண்ணி மிரட்ட முடியுது அப்படின்னா, அப்ப இது என்னது? அனார்கி தானே இது. வேற என்னது இது? இல்ல பிரசாந்த், என்ன கூலா சொல்றீங்க? உள்ள போக முடியுதுதான், உடைச்சிட்டு போனானுங்க, அத சொல்லுங்க. அதுதான் பிரதர். உடைச்சிட்டு நீ என்னதான் நம்ம கோபமா போனாலும் ஒரு வயசானவங்க இருக்கிறப்போ நமக்கு அந்த ஒரு இறக்கம் இருக்கும். அந்த இறக்கம் கூட இல்லாம இல்ல ஹரி, நான் என்ன சொல்றேன், அதாவது பிளைட்ல இருந்து வந்த திருடர்களை பிளைட் ஏறும் முன்னே காவல்துறை கைதிட்டுருச்சு. சும்மா பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா அந்த சக்கரத்துல போற மாதிரியே பின்னாடி போய் பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு போலீஸ் பயங்கரமா வச்சிருக்கீங்க நீங்க. ஆனா ஒரு 20 பேர் உள்ள போய் அவன் ஃபன் பண்ணிட்டு இருக்கான் ஒரு 3 மணி நேரம். நீ ஒரு கேள்வி கூட கேட்க முடியல அப்படின்னா இது யாருக்காண்டி நடக்குது? அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் லைவ் போட்டிருக்காங்க. ஒருவேளை இது பிளான்ட் ஆக்டிவிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போன உடனே ஓகே நம்ம எதிர்பார்த்து போன ஆள் கிடையாது, அங்க இருக்கிறது வயசான அம்மா சொல்லி நிப்பாட்டு இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. இவங்க நிப்பாட்ட கூட இல்லாம தொடர்ந்து பண்ணிருக்காங்கன்னா, ஒருவேளை பண்ணாட்டி அந்த பெய்டு ஆக்டிவிட்டி முடியாம போயிடுமோன்ற அந்த ஒரு எக்ஸாக்ட்லி பிரதர். இது அதை தவிர வேற எதுவுமே இல்ல. நீங்க அதை தவிர வாங்கின கூலிக்கு பண்ணாம விட்டுருவோமோன்ற ஒரு விஷயம் தான். இல்ல பிரதர், அவ்வளவு விஷயம் அங்க போராடினவனை எவனையுமே எதுவுமே சொல்ல முடியாது பிரதர்.
ஏன்னா அவனுக்கு என்ன பண்றன்னே தெரியாம அங்க போய் உட்காந்துருக்கான். அதுல இன்னைக்கு அவங்க போய் நின்றவன்ல ஒரு 20 பேர்த்த கூப்பிட்டுட்டே இது எதுக்குடா பண்ணேன்னா, ரொம்ப சிம்பிள் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க பண்ணன்ட்டு சொல்லிடுவான். ஏன்னா அதர்வைஸ் வேற வேற எந்த அதுக்கு பதிலும் கிடையாது. ஏன்னா எப்பேற்பட்ட துப்புரவு தொழிலாளியும் சரி, துப்புரவு தொழிலாளிகள் படுற அவமானம் மாதிரி உலகத்திலேயே ஒன்றும் பட மாட்டான். ஆனா ஒரு நீங்க தமிழக வரலாற்றுல ஒரு துப்புரவு தொழிலாளி போய் இந்த செயலை செஞ்சு நீங்க எவனையுமே பார்க்க முடியாது. அவன் தெய்வத்துக்கு சமமானவன். அத்தனை குப்பை இது பண்ணி குப்பையை கண்ணு முன்னாடியே தூக்கி வீசுவானுங்க. அப்பவும் அதை எடுத்து உள்ள போட்டு போய் தொலைறான்ட்டு தான் போவாங்க. அப்ப இதே வந்து நீங்க நம்ம தமிழக வரலாற்றுல இப்படி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கவே இல்லை. யாருக்குமே பார்க்கல. அப்ப இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே பிளான் பண்ணி செட்டிங் பண்ணி பண்றீங்க. இது கண்டினியூஸா நடக்குது. இப்போ ஒரு நாள் மட்டும் இல்லையா? இது இந்த மேனிபுலேஷன் வந்து எல்லா பக்கமே நீங்க யாராவது ஒருத்தர் எதிர்த்தாலே அங்க நடக்குது. அப்போ இதை மாத்தணும். நான் கமிங் டு இந்த பாயிண்ட் அதிமுக வெர்சஸ் அந்த அதிமுக பிஜேபி அப்படிங்கிறது இந்த கூட்டணிங்கிறது எப்படி தெரியுங்களாங்க? இவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து என்னன்னா இந்த இந்த சினிமாவில் இந்த ப்ரொடியூசருக்கு பண்ணுவானுங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா சார் மார்க்கெட்டை உருவாக்கணும் சார். அப்போ என்ன பண்ணலாம், தெலுங்குலேருந்து ஒரு 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 ஹீரோ சார், அப்புறம் தமிழ்லேருந்து ஒரு காமெடியன் சார், அப்புறம் மலையாளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் சார், அப்புறம் மியூசிக் நம்ம ஹிந்திலேருந்து போட்டுடலாம் சார். பார்த்தீங்கன்னா ஹோல் இந்தியா கவர் ஆயிடுது சார். ப்ளஸ் ஒரு டாக் வச்சுக்கோ சார், அனிமல் சார், உங்களுக்கு வந்து ரைட்ஸ் நல்லா போயிடும் சார் அப்படிங்குவானுங்க. கடைசியில் பார்த்தா அந்த படம் எவனுமே வாங்க மாட்டான். இது கிட்டத்தட்ட அப்படிதான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா காம்பினேஷனா இப்படி இப்படி காம்பினேஷன் அந்த வாக்கா இந்த வாக்கா டேய் எல்லாரும் தாண்டா இருந்தீங்க. அப்படி ஏதாவது ஜெயிச்சிருக்கணும்னுங்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தீங்களா, அடிச்சு தூக்கிடணும்ல, என்ன நடந்ததுங்கிறேன் நான். உங்க ஓட்டை அந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க, அந்த ஓட்டுல இங்க வரல. அதான் உண்மை, அதான் உண்மை. நீ இது வந்து ரொம்ப ரொம்ப மட்டமான பாலிட்டி இது நடந்தது. நான் இன்னைக்கும் அதிமுகவுக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்து பிரச்சாரம் பண்ணணுங்க. அதை நான் ஒரு கடமையாக நினைக்கிறேன். நான் இப்போ நான் யார் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சாதாரண ஆளுங்க, அவ்வளோதான். நான் பெரிய இவன் கிடையாது. பட் ஏன் திருப்திக்கு ஏன் மன திருப்திக்கு நான் பண்ணுவேன். ஏன்னா போட்டு பாருங்க, திமுக விட்டுருங்க சரி, திமுக கெட்ட வச்சுக்கோ, பிஜேபி நீ நல்லா வந்தானே சரி, என்னன்னு தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்ட நீ சொல்லு, போடு லைனா லிஸ்ட்டை போடு. என்னதாயா பண்ணிட்ட நீ? யோ எங்களுக்கு கொடுக்குற ஷேரை கூட ஒழுங்கா தரமாட்டியா? 2 லட்சம் கோடிக்கு மேலே ஸ்டேட்டோட ஷேர் காசு நின்று இருக்குதுன்ட்டு வந்து தங்கம் தென்னரசு சொல்றாருயா. நீ அதை நிறுத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கிற நீ. அப்போ என்னதான் நடக்குது? அப்போ நீ என்ன பண்ற? நீ வந்து ஏதோ மாற்றாந்தாய் மாதிரி தான் வந்து நீ தமிழ்நாட்டை ட்ரீட் பண்ற. இது நான் சொல்றது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இந்த மாதிரி எடுத்தோம்னா ஒரு 200 மேட்டர் எடுக்கலாம். ஹிந்தி என்ன பண்ற நீ? நீ வந்து எங்களுக்கு கிளியரா அது டிஃபரன்ஸ் தெரியும். ஹிந்தி திணிப்புக்கும் ஹிந்தி படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய தெரியும். நீ என்ன பண்ற? ஏதோ ஒரு ஸ்கெட்சை போட்டு தேவையில்லாம கொண்டு வந்து ஒரு மொழியை துடிக்கணும்னு நினைக்கிறேன். அதான உண்மை, இன்டென்ஷன் அதானே. இப்போ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு மேட்டருங்க. இதெல்லாம் பண்ணாத. திருப்பி திருப்பி ஏன் பண்ற? உனக்கு தெளிவா தெரியும் இவங்க 2 பேரும் வீக்கின்ட்டு. அதனால உள்ள வந்து என்னன்னா அன்கோவை போட்டு பண்ணிட்டே இருக்கிற. இது திருப்பியும் வந்து அதிமுக அலோவ் பண்ணுச்சுன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். ஐயோ அதுக்கு தனித்து நின்று தைரியமா தோத்து போங்க. சூப்பர்யா, நான்லாம் வந்து செமையா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன் உண்மையாலுமே. சூப்பர்யா, ஓகே. இல்ல இப்ப ஜெயக்குமார் பரவாயில்ல. சொன்னதெல்லாம் ஜோக்கா போயிடும்ல. நான் தோத்தது காரணமே நாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுதான் அவர் ஓப்பனாவே வந்து பேசுறாரு. அவர் பேசினா ஜோக் ஆயிடுமே. பிரதர் இவங்க மொத்தமே ஜோக் ஆயிட்டாங்க பிரதர். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். யாராவது அந்த அந்த அரசியல்வாதிகளுடைய அதிமுகவுடைய மூத்த அரசியல்வாதின்னு சொல்றாங்கல்ல, யாராவது ஒரு பேட்டியை நம்ம சீரியஸா பாக்குறோமா இல்லையா? எவனும் கண்டிக்கிறது கூட இல்லை. அதான் உண்மை. பிகாஸ் சப்ஸ்டன்ஸே இல்லை அதுல. நீங்க செல்லூர் ராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நின்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு திமுகக்கு சட்டமன்றத்துல. அந்த ஆளெல்லாம் எலெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கான் மக்கள். நம்ம லூசு மக்கள் எலெக்ட் பண்ணி டே நல்லது செய்டா அப்படின்ட்டு வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க அவரை. அவர் என்ன பண்றாரு? ஸ்டாண்டப் காமெடி. என்ன திமுக வந்து என்னன்னா ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அப்படி சிரிக்க வச்சு எங்க அரசு கிரசு ஏதாவது கேஸ் போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு தாஜா பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அவர் சட்டமன்றத்துல. அப்ப எதுக்கு எதிர்க்கட்சி நீ அந்த பக்கம் போய்க்கோ, சீட்டை மாத்திக்க அந்த பக்கம் போய்க்கோங்கிறன்னு. எதுக்கு நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடின்ட்டீங்க, அவர் அதை விட ஒரு காமெடி பண்ணாரு, வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. தெர்மோகோல் காமெடியா பிரதர்? நான் இல்ல பிரதர், தெர்மோகோல் காமெடியில விட இது கொடூரமானது. அது கூட ஒரு தடவை பண்ணி முடிச்சுட்டா இருப்பது. இப்போ நீங்க அந்த சட்டமன்றம்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அவர் பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா
ரொம்ப சிரிப்பா இருப்பதுங்கண்ணா பார்த்துட்டு. ஐயோ எதிர்க்கட்சிங்கிறியா? அப்ப நீ எப்படி மக்கள் உன்னை எப்படி சீரியஸா எடுத்துக்குவாங்க நானு? நீ ஆல்டர்னேட்டுக்குன்னு மக்கள் எப்படி இல்ல சீரியஸா ப்ரோ, எடுத்துக்குவாங்க? இல்ல பிரசாந்த், தெர்மோகாக்ல அந்த காமெடி கூட ஆ. ஹி சீரியஸ்லி பிலீவ்ட் இன் ஏதோ வந்து ஏன்னா கூட வந்து ஒரு ஐஏஎஸ் கூட இருந்தாரு. ம். அது வந்து ஒரு கலெக்டிவ் மிஸ்டேக் தான். அந்த ஒருத்தர் மேல வந்து தூக்கி வைக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான். அவருமே பிலீவ் பண்ணாரு. ஏன்னா கூட ஐஏஎஸ் இருக்காங்களே, அவங்கள பிரதர் கரெக்டா தான் ஆக்சுவலா வச்சிட்டாரு. தெர்மோகால் வந்து இன்டென்ஷன் இஸ் ரைட். எவாபரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. ஆனா அது நீ லார்ஜ் கண்டிப்பா. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஏர் பிரஷரை வந்து அவங்க கால்குலேட் பண்ணாம விட்டாங்க. அதான் அது பிரச்சனை, தப்பு. அதாவது நீங்க அவ்வளவு ஒரு பெரிய சர்ஃபேஸ் ஏரியால அதை வச்சு அதுக்கப்புறம் போய் ஒரு கம்ப்ளீட் பண்ற மாதிரி வச்சிருந்தா சூப்பர். ஏன்னா 4 நாள் அட்டை எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து தள்ளி விட்டு இல்ல அதை வந்து செல்லோ டேப்ல விட்டாங்க. அது பெரிய தவறு தான். ஏங்க அவர் சொல்ல முடியாது, ஒட்டிட்டு காமெடி அது. கார்ல அது போட்டுட்டு கார்ல ஏறது கூட கரை ஓரமா ஒதுங்கிடுச்சு, அது பாதி வந்துருச்சு பறந்து போயிடுச்சு. பிரதர். அவருக்கு வேட்டியை முடிச்சு கரண வரதுக்குள்ள அது பறந்துடுச்சு. பறந்துச்சாச்சு. இல்ல பிரதர், அந்த பாவம் பிரதர். நான் உண்மையாலுமே பிரதர், நான் வந்து கிரவுண்ட் லெவல்ல நிறைய ஏடிஎம்கே கேடர்ஸ் பார்த்திருக்கேன். அவ்வளவு சின்சியரா மக்களுக்கு உழைப்பாங்க பிரதர். உண்மையாலுமே இந்த வார்டு His intention was right bro. இல்ல அதான் நான் அதான் சொல்றேன். அவர் இன்டென்ஷன் என்னமோ நம்ம தான் செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி இல்ல தான் இல்ல பண்ணாரு. அதான் அது இல்ல நான் இந்த தவறான கூட்டணி பத்தி ஒரு வழி சொல்றப்ப நான் நடத்தல். சொல்றேன். இந்த இந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை இந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற வார்டு மெம்பர்களும் அந்த தொகுதி செயலாளர்களும் பகுதி செயலாளரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டமைச்சிருக்கானுங்க. இந்த கடைசி ஒரு 50 வருஷமா உண்மையாலுமே அதிமுகல அவ்வளவு பெரிய செயல் வீரர்கள்லாம் உள்ள இருக்காங்க. வெளியில கூட தெரிய மாட்டாங்க. அவங்க ஏரியாவுக்கு மட்டும் இல்ல அவங்க வார்டுக்கு மட்டும் தான் தெரிவாங்க. இப்ப அவங்களோட உழைப்பெல்லாம் இவங்க வீணாக்கிடுவாங்களோ? ஏன்னா எல்லாருமே நம்பிக்கை இழந்துருவாங்க பிரதர். இந்த கூட்டணி நடந்துச்சு அப்படின்னா, அட போங்கடான்னு ஒரு மாரி வெக்ஸ் ஆயிருவாங்க பிரதர். எனக்கு தெரிஞ்சு கீழலாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிருவாங்க. எவனுக்கும் நம்பிக்கையே வராது பிரதர். ஃபைட் பண்ணவே ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க வந்து எம்எல்ஏ எலக்ஷனை ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பகுதி, தொகுதி, ஒன்றியம், ஃபர்ஸ்ட் எஸ்பெஷலி வார்டு பிரதர். நீங்க வார்டு மெம்பரை பொறுத்து தான் இந்த எலெக்ஷனே. இது இது எவனுமே வெளில சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் தான் அந்த ஓட்ட முடிவு பண்றது. அந்த வார்டுல ஓட்ட முடிவு பண்றது அவனோட செயல்பாடு. அவன் இங்கிருந்து ஒரு வருஷம் என்ன பண்ணணும்? இப்ப நீங்கலாம் நாளைக்கு வந்து இப்ப விஜயனுக்கு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சாரத்திலாம் நடந்துராதுங்க. இப்ப அண்ணா வந்து ஒரு சுற்றுப்பயணம் போனாருன்னா, அதை பார்த்து கன்வின்சிங்லாம் பண்ண மாட்டான். அந்த பிரச்சாரத்தோட ஃபாலோ அப்பா உங்க செயல்கள் வந்து உங்க வார்டுல இருக்கணும். அது வந்து அதான் சொல்றேனே, திருப்பியும் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும். நீங்க வந்து பெருசா போயிட்டு வந்து நான் என் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து நான் என் வார்டுக்கு போய் 10 லட்சம் செலவிடணும். அதெல்லாம் தேவையே கிடையாது. மக்களுக்கு தேவையில்ல என்ன தெரியுமா? இஷ்யூ வரும்போது நீ போய் நிக்கிறியா? இல்லையா? இவ்வளவுதான் மேட்டர். நீ கண்டிப்பா ப்ரோ. ம். இப்ப வந்து பூத் கமிட்டி எல்லாம் யா. பேசுறாங்க இல்லையா? இந்த பூத் கமிட்டியோட இதை வந்து அவங்க நிறைய புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம ம். என்ன பண்றோம், இப்ப என்ன எல்லா பூத் இருந்தா ஆயிடுமா பண்ணிடுமான்னு எல்லாம் ம். பேசுறாங்க ம். ரொம்ப இதா ம். நிறைய ஸ்பேஸ்ல. ஆக்சுவலா ஒரு பூத் கமிட்டி மெம்பருக்கு கீழே ஒரு 50 to எஸ். 100 ஓட்டு எஸ். அவங்க ரீச் பண்ணா மட்டுமே அடையக்கூடிய ஓட்டு அது. அது இது வந்து ஈவன் மிகப்பெரிய சிஸ்டம் பிரதர். விஜயே வந்து அந்த ஸ்ட்ரீட்ல வந்து எஸ். கேன்வாஸ் அவர் பண்ணாலுமே சொல்லணும். அடையாத விஷயங்கள் அவரு வந்து அந்த சொல்லணும். பூத் ஆமா இன்னொன்னு அவரு வந்து அந்த மாதிரி அவரு சொல்றது இல்லைங்க. டெய்லி ஃபாலோ கன்வின்ஸ் ப்ரோ. 200 பிரதர் ஓட்டு எனக்கு எனக்குள்ள தெரியும் 200 பிரதர். ஓட்டு. இப்ப நம்ம அவினாசில இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல அதிமுக இங்க அதிமுக தவிர இப்போ வரைக்கும் எதுவுமே வந்ததில்ல. அது காரணம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு வார்டு மெம்பர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா, எல்லா இதுக்கும் சீட்டு போடுவாரு. ஐ மீன் சீட்டு நடத்துறாரு. கடந்த 30 வருஷமா நாணயமா சீட்டு நடத்துறாரு. அதாவது சப்கான்ஷியஸா எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நாணயமா சீட்டு நடத்துறாரு. இன்னொன்னு, நீங்க என்ன கவர்ன்மெண்ட் ஃபைல் மூவ் பண்றனாலும் சரிங்க. ஃபோன் போட்டீங்கன்னா போதுங்க. 1/2 மணி நேரத்துல வந்துரும். வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்க காசு கொடுக்கணும். லஞ்சம் கூட கிடையாது. சில டைம் அ நெறைய டைம் லஞ்சம் வாங்க மாட்டாரு. எதுவுமே வாங்க மாட்டாரு. ஆனா, அந்த பேசிக் காசு குடுத்துறணும். குடுத்துட்டீங்கன்னா, எப்படியோ போய் ப்ராசஸ் பண்ணி உங்க கையில வந்து குடுத்துருவாருங்க. அப்ப என்னன்னா, நீங்க நீங்க அவர் வந்து நீங்க ஒரு பூத்ல போய் இல்ல நீங்க வந்து போலிங் நிக்கும்போது, அவர பார்க்கும்போது உங்களால அந்த ஓட்ட மறுக்கவே முடியாது. ஏய் இவ்வளவு பண்ணிருக்காரு. அந்த மனுஷன் என்ன ஒரு ஓட்டு கேட்கறான். போயிட்டு போ. அவ்வளவுதான். உங்களுக்கு சொல்லப்போனா இதுக்கு மேல இருக்கிற அரசியலே மறந்து போயிரும். இல்ல ஜஸ்ட் பிரசாந்த், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆ. நீங்க அந்த தெருவுல போயிட்டு நீங்க அட்ரஸ் பண்றப்போ, நாளைக்கு அந்த தெருவுல ஒரு காமன் பீப்புளுக்கு ஏதாவது பிரச்சனைனா, அவன் டைரக்டா உன்னை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு நீ ஒரு ஆள் இருக்கணும் அந்த இடத்துல. எஸ். எக்ஸாக்ட்லி. அங்க வந்து இப்ப எனக்கு ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து எனக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்குப்பா, அது நீ தான் வந்து பாக்கணும்ப்பான்னு அந்த இடத்துல அந்த ஆள் இருக்கணும். நம்ம ஆளுங்க இருக்கணும். அதுதான் அந்த பூத் கமிட்டியோட பவர், அந்த பூத் கமிட்டியோட எக்ஸாக்ட் கண்டிப்பா. ரியாலிட்டி. அத கண்டிப்பா. அட்ரஸ் பண்றதுக்கு தான் ஆள் வேணும். எக்ஸாக்ட்டா நாளைக்கே வந்து என் லைன்ல வந்து நம்ம தான் தண்ணி நிக்கணும். வரல,
எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னா போய் நிக்கணும் நிக்கிற மாதிரி அங்க. ஆள் வேணும். அது அந்த டிஃபரன்ஸ். ரெப்ரசன்ட் அததான் ரொம்ப சொல்றேன். அது முக்கியம். ஏரியாக்கு பூத் கமிட்டிக்கு இப்ப நான் சொல்றேன்னா ஒரு 4 தெருக்கு ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்கா நின்று அங்க வேலையை செய்யணும். எஸ் நான் அதனாலதான் எஸ் சொல்றேன், இங்க இருக்க எல்லா பசங்களுக்கும் அதான் சொல்றேன், இறங்கி வேலை செய். இது எலெக்ஷன் டைம்ல நீங்க என்ன சொல்ற இன்னொன்னுங்க, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. என்னன்னா இந்த மிகப்பெரிய பார்ட்டி எல்லாமே மிகச்சிறிய நபர்களால் மட்டுமே நடத்தப்படுகிற ஒரு அதிசயம். வெறும் தலைவரால் மட்டுமே நடத்தப்படுகிற அதிசயம் கிடையவே கிடையாது. நீங்க இன்னொன்னு, நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா இது நோட்டீஸ் பண்ணியே ஆகணும்லாம் யோசிக்க கூட செய்யாதீங்க. யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட். நீங்க வேலையை மட்டும் செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த நோட்டீஸ் பண்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். ஏன்னா நான் இந்த தாவாக்காலேயே ஒரு குரூப் பாக்குறேன். இப்பவே விவரமா என்னன்னா நாளைக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்ட்டு அளவா 4 பக்கெட் மட்டும் எடுத்துட்டு போறது, ஒரு ஓரமா பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு அந்த அந்த அளவா அந்த ரீலுக்கு அந்த வீடியோக்கு கண்டென்ட் பண்ணிட்டு ஒடியாந்துடுறது. இது வந்து கிரவுண்ட் ஒர்க் கிடையாது, இது வந்து பப்ளிசிட்டி ஒர்க். ஸோ நீங்க அந்த கட்சியை மைலேஜா எடுத்து பப்ளிசிட்டி தேடுறீங்களோ தவிர அந்த கட்சிக்கான ஒரு கட்சியோட அரசியல் கட்சியோட கொள்கை என்னன்னா நல்ல விஷயங்களை செஞ்சு வாக்குகளை வந்து அறுவடை செய்யறது. அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நடக்காது. அவங்களோட பர்சனல் இமேஜ் வேணா உயருமோ தவிர ஓட்டுக்களை எதுவுமே மாறாது. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் இந்த ரீலுக்காண்டி எல்லாம் பண்றதை விட்டுட்டு அது எப்போ உங்களுக்கு வந்து தவாக்கா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தவைக்கா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னா நீங்க ரேண்டமா இப்ப நம்ம ஊருக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா டேய் ஒரு பிரச்சனை, அந்த பையன் தவக்கால இருந்து வந்தான், டக்குன்னு அவன் பண்ணி தந்தான்டா, சூப்பர்ரா. இப்படி எப்ப பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு நீங்க கிரவுண்ட் லெவல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மேஜிக் எல்லாம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நடந்துடாதுங்க. ஒரு நைட்ல அப்படிலாம் நடந்துடாதுங்க. இது கிராஜுவலா ஒரு லைஃப் ப்ராசஸா எப்படி சொல்றது, எடுத்து நீங்க கண்டினியூஸா பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதை வந்து சொல்லப்போனா அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நாள் வந்து நேத்து, இன்னைக்கு கூட கிடையாது. நேத்து நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா நீங்க ரொம்ப இல்ல எலெக்ஷனுக்குள்ள இது இன்னொரு விஷயம் பிரசாந்த். இது வந்து இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு Bro, மிகப்பெரிய ஸ்கோப்பு. அந்த ஸ்கோப்பை வந்து கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணும். அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். அதை கண்டிப்பா பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மோஸ்ட் 80 to 90% வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இப்போ இருக்க இந்த யங்ஸ்டர்ஸோட மெயின் ஸ்கோப்பு இப்போ பப்ளிக் எல்லாம் பார்ப்பாங்களாம், இவங்க இந்த எலெக்ஷன் அப்போ என்ன பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இதுதான் ரியாலிட்டியா யோசிப்பாங்க. இந்த பசங்க இப்போ ரியாலிட்டியா என்ன ஒர்க் பண்றானுங்க, இந்த எலெக்ஷன்ல எப்படி பண்றானுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்து அங்க போய் டிவிக்கு நின்று குரல் கொடுக்கும், போராட்டம் பண்ணணும்னா அது பொதுமக்களுக்கு என்ன விஷயமோ அதை தான் பண்ண போறோம். இது ஒரு அரசியல் சார்ந்தோ இல்ல இன்னொரு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணியோ இன்னொரு அரசியல்வாதிய பிரச்சனை பண்ணிட்டாங்களோ அது கிடையாது. பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தான் அட்ரஸ் பண்ண போறோம். சோ இந்த எலெக்ஷன்ல பீப்புள் வந்து bro, Alex they bro. will see what we are performing, what we are doing. அத நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பண்ணணும். Alex bro. சொல்லுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பூத் லெவல்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டிஎம்கேவோட கட்டமைப்பு பாத்தீங்கன்னா பூத் லெவல்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தெரு இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த தெருல பாத்தீங்கன்னா ஒரு பூத் மெம்பர் இருப்பார். இப்போ ஒரு பூத்ன்றது ஒரு 3-4 தெரு தான். சோ அந்த 3-4 தெருல உள்ளவங்க கொஞ்சம் விட்டு அந்த 3-4 தெருவுல உள்ளவங்க கேக்குதுங்களா? வாய்ஸ் இடையில பிரேக் ஆகுது. கேக்கல? கேக்குது ப்ரோ, பட் இடையில பிரேக் ஆகுதாங்க. சொல்லு. ஓ ஓகே. ஸோ இங்க நான் பூத்ல உட்காந்துருனால நான் சொல்றேன். ஸோ ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல இருந்தேன். லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்தேன். நான் சின்ன வயசுல இருந்து தளபதி ஃபேனு, அது வேற விஷயம். ஆனா அரசியலா நான் நாம் தமிழர்ல பயணிச்சேன்னா அதுக்கு முன்னாடி தளபதி கட்சி ஆரம்பிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தளபதி கட்சி ஆரம்பிச்சோடனே நான் இங்க பயணிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் நாம் தமிழர்ல பூத் கமிட்டியில உட்காரும் போது எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு டிஎம்கே காரன் வந்து 2 பேர் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஒரு 5 கட்சி இருக்கு பாத்தீங்கன்னா, டிஎம்கே காரங்களே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து உட்காருவாங்க ஒரு பூத்லயே. 2 பேர் வந்து உட்காரும் போது அந்த பூத்தோட மொத்தம் இது பாத்தீங்கன்னா 4 தெரு இருக்கும். அந்த 4 தெருல பாத்தீங்கன்னா இந்த 2 பூத் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிருப்பாங்கன்னா எப்படின்னா,
வீட்ல போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. சோ இப்போ ஒருத்தர் வந்து ஓட்டு போட வராருன்னா, அந்த தெருல இருந்து ஓட்டு போட வராருன்னா, இவரோட முகத்தை பார்த்துதான் வந்து ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம தளபதி சொல்லியிருக்க 69,000 பூத் இருக்கு. 69,000 பூத்துக்கும் நம்ம ஆளு போட்டுடலாம். அது பிரச்சனையே கிடையாது. அந்த 69,000 பூத்ல உட்கார்ற ஆளுங்களுக்கு போயிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தெருல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றதுதான் மேட்டர். இப்போ தொகுதியில இருக்கிறவங்க வட்ட செயலாளர் என்ன செய்யறாங்க அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அந்த பூத்ல இருக்கிறவன் அவன் என்ன செஞ்சிருக்கான் அதுதான் பார்ப்பாங்க. அது போயிட்டு இங்க இங்க சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டஃப்பான தொகுதின்ட்டு. இங்க எப்படி போகுதுன்னா ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான மல்லிகை பொருட்களும் என்னென்ன தேவையோ இவங்க செஞ்சு தராங்க. ஒவ்வொன்றும் செஞ்சு தராங்க. அதுல இருக்கிற ஒரு டிஎம்கே ஆள் தான் ஒருத்தர் பாய். அவரு என்கிட்ட பிராங்கா சொல்றாரு, சரி இங்க இருக்கிறவன் நாங்க யாரும் காந்தியும் கிடையாது, யாரும் கிடையாது, பெரிய இதெல்லாம் கிடையாது, நாங்க உண்மையாவும் கிடையாது, எங்களுக்கு வருது, நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் செய்யறோம், அதை நாங்க அதிகமா எடுத்துக்கிறோம் ஆட்சியில வந்து, இதுதான் பண்றாங்களே. அவர் ஓப்பனா சொல்றாரு என்கிட்ட, அவர் தெரிஞ்சவனால சொல்றாரு. இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, களத்துல யாரோனா இறங்கி வேலை செஞ்சிடலாம், யாரோனா வேலை செஞ்சிடலாம். ஆனா பூத்துல இருக்கிற வேலை செஞ்சா மட்டும்தான் ஓட்டு வாங்க முடியும். தளபதிக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, அதுக்கான மாற்று கருத்தே கிடையாது. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, உள்ள போயிட்டு மக்களோட மக்களா நின்னு பூத்துல இருக்கிறவனே வேலை செய்யணும், பூத்துல உட்கார்றவனே வேலை செய்யணும். சூப்பரா சொன்னாரு. ஓகேங்களா? யாரோனா பசங்களை நம்ம ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க, பசங்க டேய் நீ உட்கார்றா நான் உட்கார்றா அப்படின்றதெல்லாம் கேக்குது. ஒரு கொஞ்சம் பக்கா